குர்ஆனுக்கு மாத்தம் என்றால் மறுத்தால் அது வந்து ஹதீஸ் மறுப்புங்கிறாங்கல்ல. அப்போ ஹதீஸ் மறுப்பாளர் யார்? இப்போ மாலிக் இமாம் தான் சொல்லணும். அவரே மறுக்கிறாரு. இப்போ நம்ம ஹதீஸ் கலையில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஹதீஸில் வந்து சரியானது இருக்குது, தவறானதுன்னு பிரிக்கிறோம். குர்ஆனோடு பிரிக்க மாட்டோம். அதுக்குரிய காரணத்தை விளக்கிட்டோம். குர்ஆன் அளவுக்கு ஹதீஸ் என்ன செய்யலை, அவ்வளோக்கு உறுதியாக பாதுகாக்கப்படலை. ஆனால் மற்ற எந்த பேச்சையும் விட உறுதியான பாதுகாப்பு வேறு யாருடைய சொல்லு இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது இல்லை. அதே நேரத்தில் அது ஃபஸ்ட் அளவுகள் என்னென்ன ஹதீஸ்ன்னு நம்ம எப்போ ஏற்றுக்கிறோம்னு கேட்டால், அதை விட உறுதியாக இருக்கக்கூடிய குர்ஆன், அந்த குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஹதீஸை ஏற்றுக்கிறோங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஹதீஸுடைய முக்கியமான விதி. இதை நம்மளாக கண்டுபிடிச்சோம்னா இல்லை, நிறைய பேர் அது மாதிரி முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த தொடர்ச்சியில் இந்த ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை பாருங்கள். இது புகாரில் 1513வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போகும்போது ஃபதல் இப்னு அப்பாஸ் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்துருப்பார். அப்போ என்ன செய்யுதுன்னா, ஒரு அம்மா ஹஷ்அம்ங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து என்ன செய்யும்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும். என்ன கேள்வி கேட்கும்னா, என்னுடைய தகப்பனாருக்கு வந்து தள்ளாத வயசு கிழவனாக இருக்கிறாரு, அவருக்கு ஹஜ்ஜி கடமையாயிடுச்சு, ஆனால் அவர் ஒட்டகத்தில் கூட ஏறி உட்கார முடியாது, அவருக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமா? அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, அதிரக்கத்து, இந்த சிவப்பு கலர் உள்ளது படிங்க, அதிரக்கத்து அபி ஷேகன் கபீரா, என்னுடைய தந்தை வந்து பெரிய ஒரு முதியவராக இருக்கிற நேரத்தில் ஹஜ்ஜி அவரை அடைந்து விட்டது. லா எசுபுத் அலர் ராஹிலத்தி, ராஹிலத்துனா ஒட்டகம், வாகனம், குதிரை எது ஒன்றா வச்சுக்கலாம், அதன் மீது அவர் வந்து உட்கார முடியாது. வாகனத்தில் அவர் என்ன செய்ய முடியாது, வாகனத்தில் உட்கார்ந்து ஹஜ்ஜிக்கு வர முடியும். எங்கள் ஊரில் அவர் இருக்கிறாரு, ஹஜ்ஜிக்கு வர இயலாது. அந்த அம்மா கேட்குது, அவர் மக்காவில் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வரும்போது சந்தித்து கேட்குது, என் தகப்பனார் வந்து அங்கே ஊரில் இருந்து இங்கே ஹஜ்ஜிக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டால் வயசான ஆளாக இருக்கார். அதே நேரத்தில் வந்து வாகனத்தில் ஏறி உட்காரவும் முடியாது, நடந்தும் வர இயலாது அவருக்கு. சரி ஒட்டகத்தில் வர முடியுமான்னா ஒட்டகத்தில் விழுந்துருவார். அப்போ ரொம்ப தள்ளாத வயசில் உள்ளவராக இருக்கிறாரு. அஃப அஹஜ்ஜு அன்ஹு, அவருக்காக வேண்டி நான் ஹஜ்ஜு செய்யலாமா? அந்த அம்மா கேட்குது, எங்கள் பாப்பாவுக்கு பதிலாக என்ன செய்யலாமா, முடியலையில் அவருக்காக வேண்டி நான் ஹஜ்ஜு செய்யலாமான்ற உடனே கால நஅம், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, செய்யலாம், செய்யி. இது எப்போ நடந்தது, தாலிக்க ஃபி ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் விதாங்கிற கடைசி ஹஜ்ஜில் நடந்த சம்பவம். இது புகாரில் 1513. சரியா? இந்த ஹதீஸை வந்து இப்போ 4 இமாமுங்கிறாங்கல்ல, 4 இமாமில் ஒரு இமாம் யார், மாலிக் இமாம். 4 இமாமில் ஒரு இமாம் ஹனஃபி இமாம்பாங்க, 2வது இமாம் யார், மாலிக் இமாமு, 3வது ஷாஃபிம்பாங்க, 4வது ஹம்பலிம்பாங்க. 4 இமாம்னு பிரபலியமாக விளங்கி வச்சுருக்காங்கல்ல, அதில் அந்த இமாம் பேர் என்ன, மாலிக் இமாம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் சரி கிடையாது. அவர் அறிவிப்பாளரை பார்க்கல, குர்ஆனுக்கு மாத்தங்கிறார். இந்த ஹதீஸ் என்னது, இந்த ஹதீஸ் என்ன செய்யறா, முஹாலிஃபுன் லில்லாஹிரில் குர்ஆன், குர்ஆனில் உள்ள வெளிப்படையான தெளிவான அர்த்தத்துக்கு மாற்றமாக இருக்குது, இந்த ஹதீஸ் ஏற்றுக்கிறக்கூடாது அப்படிங்கிறார். ஃபரஜ்ஜஹ லாஹிரல் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான அர்த்தத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார். இவர் வந்து இந்த ஹதீஸை ஒப்புக்கொள்ளவில்லை. இது புகாரிலாம் வந்திருக்குது. புகாரி அவருக்கு பிந்தினால அது ஒரு விஷயம், மாலிக் இமாமுக்கு பிந்தினவர் இவர். இதே ஹதீஸ் அவருக்கு இன்னும் குறைந்த அறிவிப்பாளர்கள் கிடைக்கும். புகாரிக்கு கிடைச்சதுக்கு 8 பேர் வேணும்னா, அவர் அதை விட சீனியராக இருந்தாலும் 2-3 பேர் வழியாக வந்துடும். மாலிக் இமாமுக்கு ஒரு ஆள்கிட்டேருந்து ரசூலுல்லாஹ்ட்ட போயிடும். அவர் ரொம்ப நெருங்கின காலத்தில் உள்ளவர், அவருக்கு இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் உள்ள வச்சு கேட்கல. அவர்கிட்ட புகாரிலாம் இப்போ கிடையாது, புகாரி கிதாபோ புகாரிங்கிற ஆளை இப்போ மாலிக் இமாம் காலத்தில் கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த ஹதீஸை வந்து அவருக்கு என்ன செய்கிறது, அறிவிப்பாளருடைய கிடைக்கிறது. அவருக்கு கிடைக்கிறது குறைஞ்ச அறிவிப்பாளர் தான் வரும். நம்ம மாலிக் இமாமுக்கு 2 பேர் தான் நடுவில் வருவாங்க. ஏன்னு கேட்டால் அவர் 90 அந்த மாதிரி காலத்தில் உள்ளவர். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு சஹாபி, அதுக்கடுத்து இவர் வந்துடுவார், அல்லது ஒரு 2 பேர் 3ஆவதுல வந்துடுவார். புகாரி கிடைக்கிறாங்க ஒரு 7-8 பேர் வேணும். இந்த வந்து சில சஹாபி சொல்லி அவர் சொல்லி ஜுஹரிக்கு போய் அப்படின்னு ஒரு 5 பேர் 6 பேர் வரைக்கும் தேவைப்படும் அவருக்கு. அப்போ இந்த புகாரிங்கிற கித்தாபில் உள்ள ஹதீஸ் அவர் கேட்கல, அவர் பார்க்கவும் இல்லை. அது புகாரி அவருக்கு தெரியவும் செய்யாது. புகாரிக்குன்னா மாலிக்கு தெரியும், மாலிக் இமாமுக்கு யாரை தெரியாது, புகாரியே தெரியாது. அந்த இந்த ஹதீஸ் எப்படி தெரியும் நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த ஹதீஸ்னா நம்ம உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன், புகாரில் இருக்கிற இந்த ஹதீஸ்ன்னு சொல்லி. இந்த ஹதீஸ் புகாரிக்கு முன்னாடி அவருக்கும் கிடைக்கிறது. அவருக்கும் என்ன செய்கிற, இந்த மாதிரி வந்து சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு சில அறிவிப்பாளர்கள் வழியாக அந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்குது, கரெக்டான ஆளுக்கு வழியாக தான் வருது. அவர் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார். இந்த ஹதீஸ் அவருக்கு கிடைக்கும் போது நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ஏன்னு கேட்டால்,
அது எதுக்கு மாற்றம்ங்கிறான்னு கேட்டால் 397 வசனம் இருக்குது. 397 குரானில் அது டிஸ்பிளேல வருது பாருங்க. ஒலில்லாஹி அலன்னாசி ஹெஜ்ஜுல் பைத்தி, அல்லாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வது மனிதர்களுக்கு கடமை. யாருக்கு கடமை? மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு போக சக்தி இருக்கு அவருக்கு கடமை. இவருக்கு வாகனத்தில் உட்கார முடியல, இவருக்கு என்ன கடமை? அது என்ன சொல்றாரு? இந்த ஆயத்தை பார்க்குறாரு. அல்ல யாரு கடமை ஆகிற ஹஜ்ஜ? யாரு கடமை? ஹஜ்ஜ சக்தி இருக்கணும். இஸ்த சபீலான்னு சொல்கிறான். யாருக்கு போகிறதுக்கு சக்தி இருக்கோ அவருக்கு கடமைங்கும் போது அவருக்கு நடந்து வர இயலாது, வாகனத்தில் வர இயலாதுன்னா அது எப்படி கடமையாகும்? அதனால இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு அவர் சொல்றார், மறுக்கிறார். அப்போ ஆனால் அவர் மறுத்தது சரியில்லை, அது ஒரு விஷயம். அவர் மறுப்பு சரியில்லை, இது குர்ஆனுக்கு முரண் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் முரணாக இருந்தால் மறுக்கணுங்கிற கொள்கை இருக்கா இல்லையா? அது எப்போ அவர் சொல்கிற விஷயம், மாலிக் சொல்கிற தப்பு, அது நான் ரெண்டாவது விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவர் எதை பார்க்குறாரு? குர்ஆனை பார்க்குறாரு. குர்ஆனை பார்த்தா சக்தி உள்ளவர் தான் ஹஜ்ஜி. ஹதீஸை பார்க்குறாரு, சக்தி இல்லாத ஆளுக்கு ஹஜ்ஜி. குர்ஆன் சொல்லுது சக்தி இருந்தால் தான் ஹஜ்ஜின்னு சொல்லி. குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? இந்த ஹதீஸு சக்தி இல்லாட்டாலும் என்ன செய்யணும்? ஹஜ்ஜி செய்யணும். அவருக்காக வேற ஆள் செய்யணும், அதுதான் தானே. அவருக்காக ஒரு கடமை இல்லாட்டி நீ ஏன் செய்கிறேன்னு கேட்க வேண்டியது தானே. அவருக்கு தான் கடமை இல்லைன்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க? அவருக்காக நீ செய்கின்றான்னு அர்த்தம், அவருக்கு கடமை இருக்குங்கிற அர்த்தம் வருது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? கடமை இல்லை என்று சொல்லுது. அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை அவர் மறுத்து விட்டார். யார் மறுக்கிறாரு? மாலிக் இமாமு. இப்போ ஹதீஸ் சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறன அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்குது. அவர் ஏன் மறுத்தாரு? அவர் பார்வைக்கு குர்ஆனுக்கு மாற்றங்கிறத தான் பார்க்குறாரு. அறிவிப்பாளர் மட்டும் பார்க்கல. சொல்லிட்டாங்கல்ல, நல்ல ஆளுக்கு தானே சொல்கிறாங்கன்னு அவர் பார்க்கல. குர்ஆனில் உள்ளதுக்கு மாற்றமா இல்லையாங்கிறார். அப்படின்னு அவர் மறுத்துட்டார்னு வைங்களேன். அப்போ அவர் பார்வையில், இப்போ நம்ம பார்வைக்கு தான் இதை சொல்லி வர்றோம். குர்ஆனுக்கு மாற்றம் என்றால் மறுத்தால் அது வந்து ஹதீஸ் மறுப்புங்கிறாங்கல்ல. அப்போ ஹதீஸ் மறுப்பாளர் யார்? இப்போ மாலிக் இமாம் தான் சொல்லணும். அவரே மறுக்கிறாரு. இவரை விட புகாரியை விட வலுவாக அவர் கிடைக்கிறது. புகாரிக்கு 7-8 பேர் தேவைப்படுங்க. ஹதீஸுக்கு எத்தனை ஒரு வந்திருக்கு பாருங்க புகாரிக்கு. அதாவது இப்னு அப்பாஸ், சுலைமான் இப்னு யசாரு, இப்னு ஷிஹாபு, அப்புறம் மாலிக்கு, அப்புறம் அப்துல்லா இப்னு யூசுப், அப்புறம் புகாரி வருது. அங்கே மாலிக் வந்துடுறாரு. இதான் மாலிக்குங்கிறது. நல்லா கவனிங்க. அகபர்னா மாலிக்கு வழியாக தான் புகாரிக்கே கிடைக்குது. இந்த ஹதீஸ் எப்படி கிடைக்குதுன்னா, இப்னு அப்பாஸ் இருந்து சுலைமானுக்கு போகுது, சுலைமான்கிட்ட இப்னு ஷிஹாபுக்கு போகுது, இப்னு ஷிஹாப் மாலிக் இமாம்கிட்ட சொல்கிறாங்க, மாலிக் இமாம் அப்துல்லா இப்னு யூசுப்கிட்ட சொல்கிறாங்க, அப்புறம் புகாரி கிடைக்குது. புகாரிக்கு முந்தைய அவர் உட்காந்துட்டு இருக்காரு. புகாரிக்கு முன்னாடி யார் இருக்கா? மாலிக் இருக்கிறாரு. மாலிக்கு வழியாக தான் அந்த ஹதீஸை வருது புகாரிக்கு. ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு மாலிக்கு? இப்னு அப்பாஸ் நல்ல சஹாபி தான், சுலைமான் இப்னு யசாரு நல்ல அறிவிப்பாளர் தான், இப்னு ஷிஹாப்னா ஜுஹரிக்கு பேர் இப்னு ஷிஹாப். ஜுஹரின்னு பேசுகிறோம்ல, அவர் தான் இப்னு ஷிஹாப்பாங்க. அவர் நல்ல ஒரு ஆள் தான். அவர் தான் மாலிக்கு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன ஆளுக்கு நல்ல ஆளுக்கு தான். மாலிக் இமாம் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். ஏன் ஒத்துக்கிறான்? ஆள் சரியில்லைன்னு பார்க்கல அவர். எல்லாம் ஆட்கள்லாம் சரிதான்ப்பா, விஷயம் சரியில்லாமல் இருக்க. ஆளுக்கு சரியாக இருந்து என்ன செய்யறது? மத்தம் தானே பார்க்கணும், அந்த கண்டென்ட் கரெக்டாக இல்லையே அப்படின்னு மறுத்துட்டார். அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கணும் என்கிற ஒரு கொள்கை அவர்கிட்ட இருந்துச்சா இல்லையா? சரி. ஆனால் அவருடைய கருத்து சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு சொல்கிறோம்னு கேட்டால், ஹஜ்ஜி வந்து கடமையாகும் போது இவர் நல்லா தான் இருந்தார். இவருக்கு வந்து கிழவனாக போகும்போது கடமையாகலை, பக்கத்து ஊரில் இருக்கிறாரு. அதுக்கு முந்தி எப்போ இஸ்லாம் வந்துச்சு அப்போ அவர் கடமையாகி போச்சு. அப்படிங்கும்போது இவர் லேட்டாக்கி கிழவனாக போயிட்டார்னா ஹஜ்ஜி கடமை இல்லாமல் போயிடுமா? இப்போ நீங்களே என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இப்போ கடமையாச்சுல, செய்யலை, இந்த வருஷம் செய்யலை, அடுத்த வருஷம் செய்யலை, அதுக்கு அடுத்தது முசாஃபரா போயிட்டீங்க. இப்போ உங்கள் மீது கடமை இல்லாமல் போயிடுமா? நீ இருக்கும்போது ஏன் செய்யலை? நீ ஏழையாக இருக்கும்போது கடமை ஆகலை, நீ பணக்காரனாக இருந்து உனக்கு கடமை ஆச்சுருந்தா இல்லையா? அப்போ நீ அவசரப்பட்டு செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ஏற்கனவே கடமையாக இருந்து நீங்கள் ஏழையாக போனீங்கன்னு சொன்னால் அப்போ ஹஜ்ஜி கடமையாகலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இவருக்கு பணம் காசுலாம் தேவையில்லை, அங்கனக்குள்ளே பக்கத்து ஊர். இவருக்கு அந்த ஹசம்ங்கிற ஊருங்கிறது பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பல்லாவரம் தாம்பரம் மாதிரி ஒரு இடத்துல உள்ள தூரத்தில் உள்ளவங்க தான். இவங்களுக்கு பெரிய பணம்லாம் தேவையில்லை. இவருக்கு எப்போ ஹஜ்ஜி கடமையாக இருக்கேன்? அந்த கிழவனாக சாவ போகிற இடத்துல கடமையாக இருக்கேன் இல்லை, அவர் 5 வருஷம் 10 வருஷம் கடமையாக இருக்கும். அப்படி கடமையாக இருக்குமே ஆனால் அவர் அப்போ செஞ்சுருக்க வேண்டியது தானே. அப்போ அந்த வயசாகி போச்சுன்னு சொன்னால் அந்த கடமை வரணும் நிற்கிது. அதனால ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அந்த மகளில் தான் கேட்குறாங்க, தகப்பனுக்கு ஹஜ்ஜி கடமையாகி விட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வகையில் வச்சு பார்த்தா மாலிக் இமாம் மறுத்திருக்க தேவையில்லை. வழங்குதா? ஆனால் அவர் பார்வையில் முரணாக தெரிகிறது. இது ஒரு விஷயம். அது அல்லது என்ன செய்யலான்னு கேட்டால், இந்த ஹஜ்ஜி கடமை ஆகுறது இருக்குல்ல,
ஹஜ்ஜு கடமை வந்து ஹிஜ்ரி முதல் ஆண்டே வரல, அதுக்கு பிறகு தான் கடமை ஆகுது. அந்த கடமை ஆகிற நேரத்தோட தள்ளாத கிழவனாக இருந்தாருன்னா அப்போ மாலிக் மாம்சர் சரியாக வந்துடும். ஹஜ்ஜு எப்போ அவருக்கு ஹஜ்ஜிங்கிற உத்தரவு வருகிறதோ, ஹஜ்ஜு செய்யுங்கள்ங்கிற கட்டளை வருதோ அன்னைக்கே தள்ளாத வயசாக இருந்தால் அவர் கடமையே ஆகாது. அவர் அப்படி பார்க்குறாரு, மாலிக் அப்படி பார்க்குறாரு, ஹஜ்ஜு கடமையாகும் போது தான் அவர் தள்ளாத வயசில் இருந்தாருங்கிறார். ஹதீஸ் அப்படி தான் சொல்லுது. அப்படி இருந்திருக்குமே ஆனால் மறுக்கத்தான் வேணும். ஹஜ்ஜு அல்லாஹ் எப்போ கடமையாக்குறானோ அப்போ ஒரு 95 வயசு, அவர் கடமை ஆகவே ஆகாது. அப்போயே அந்த மகன் எதுக்கு செய்யணும்? இவங்க நீ ஏமா செய்கிற, அவர் கடமை இல்லைன்னு தான் ரசூல்லா சொல்லியிருப்பாங்க. அப்போ ரசூல்லா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவருக்கு, அவர் பார்வையில். அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஹஜ்ஜு கடமையாக இருந்து அப்போ கொஞ்சம் திரகாத்திரமாக இருந்து இப்போ வயசாகி போய் முடியாமல் இருந்து அந்த கடமை இருக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறவங்க இது ஏற்றுக்குருவாங்க. இந்த ஹதீஸ் சரியான விஷயம் ஏற்றுக்குருவாங்க. அப்போ இப்படி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மறுத்துருவாங்க. என்ன வச்சுட்டாலும் குரானுக்கு மாற்றம் வந்து விளக்கம் கொடுக்க இயலும்னா கொடுங்க, விளக்கம் கொடுக்க இயலன்னா நீங்கள் என்ன செய்யணும், மறுத்துட வேண்டியதானே. மாலிக் இமாம் என்ன செய்கிறார், மாலிக் இமாம் என்ன பார்க்குறாருன்னு கேட்டால் அவருக்கு கடமை ஆகுதில்ல அப்போவே தள்ளாத வயசுங்கிறார். அது இப்போ வராது, ரசூல்லா காலத்துக்கு மட்டும்தான் வரும். ரசூல்லா காலத்தில் மட்டும்தான் அந்த ஆயத்து இறங்கும்போது கடமையாகும். நமக்கு இஸ்லாத்தில் வரும்போது நம்மளும் கடமையாகி போயிடும். இந்த காலத்துக்கு இது வராது. ரசூல்லா காலத்தில் என்ன வரும், ஹஜ்ஜி செய்யுங்கள்னு உத்தரவு வரும்போது இவர் என்னவா இருப்பார், 95 வயசாக இருப்பார். இவருக்கு கடமை ஆகாது. ஹஜ்ஜி செய்யுங்கள்ன்ற அந்த கட்டளை வரும்போது 100 வயசு உள்ளவங்க இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கடமை ஆகாது. ஏன்னா அவங்க சக்தி இல்லை, சக்தி உள்ளவர்கள் கடமைன்னு சொல்லியாச்சு. அந்த கோணத்தில் மாலிக் பார்க்குறாரு. அவர் ஹஜ்ஜி கடமையாகும் போது தள்ளாத வயசாக தானே இருந்தார் அப்படின்னு மறுத்துடுறாரு. அப்போ நம்ம காலத்துக்கு எல்லாம் வராது. யாராக இருந்தாலும் என்ன செய்யாது, ஹஜ்ஜி வந்து தள்ளாத வயசில் யாரும் கடமை ஆகாது. முஸ்லீம் ஆனவனும் எல்லாம் வந்துடும். காசு பணம் இல்லாட்டி அவனுக்கு கடமையாகாது. திடீர்னு காசு பணம் வந்து வசதி வந்துருச்சுன்னா கடமையாகிடும். அதுக்கு பிறகு ஏழையாக போயிட்டான்னு சொன்னால் அவன் கடமை தவறிட்டான். அவன் செய்யாட்டி மறுமையில் கேள்வி தான் கேட்பான். நான் முசாவரா போயிட்டேன்னா பின்னாடி தானே போனேன், முன்னாடி ஒன்று தந்திருந்தானே, அப்போ நீ செஞ்சுருக்கலாமா நல்லா கேட்பான். அந்த ஹஜ்ஜை நீங்கள் பிள்ளைகள் செய்யணும். அந்த ஹஜ்ஜி இருந்தால் என்ன செய்யணும், பிள்ளைகள் வந்து தகப்பனார் அந்த விஷயத்துக்கு இது அது மேட்ச் ஆகும். ஆனால் டோட்டலாக அவர் மறுத்துடுறாரு. மாலிக் இமாம் என்ன செய்கிறாரு, அந்த சம்பவத்துக்கு வேண்டுமானால் அது வந்து அவருக்கு கடைசியாக கடமையாக இருக்கலாம். ஆனால் நம்ம காலத்தில் என்ன நடக்கலாம், ஒருத்தர் கடமையாகிட்டு தள்ளாத வயசில் வந்து நினச்சி பார்ப்பார் செய்ய முடியலேன்னு. ஆனால் தள்ளாத வயசில் அவர் கடமையாச்சு, திடகாத்தமாக இருக்கும்போது ஆயிடுச்சு. அப்படிங்கிற வகையில் பார்த்தா அது மறுக்க தேவையில்லை, அதை நம்ம விட்டுருவோம். பாயிண்ட் என்னன்னு கேட்டால் அவருடைய பார்வை என்னென்னு போகுது. மாலிக் இமாம் பார்வை குரான் முதல்ல நிற்கிது, முதல்ல குரான் உள்ளத்தில் நிற்கிது அவருக்கு. குரானில் எல்லாம் எப்படி சொல்லிட்டான், இவர் எப்படி வந்து இந்த அம்மா எப்படி கேட்கும், ரசூல்லா எப்படி இதை சொல்லியிருப்பாங்க, ரசூல்லா சொல்லலை மறுக்கிறாருன்னா இது மாதிரி. ரசூல்லா சொன்னதை அவர் மறுக்கலை, எதை மறுக்கிறாரு, சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூல்லா சொன்னதை மறுத்தா காப்பீர் ஆயிடுவாங்க. மாலிக் இமாம் எதனால் மறுக்கிறாரு, இந்த சம்பவத்தில் ரசூல்லா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒன்று அடக்கம் ஒன்று புரிஞ்சு யாரும் அறிவிச்சு விட்டுருப்பாங்க. ரசூல்லா எப்படி இதை சொல்லுவாங்க, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள்னு மறுத்தா ஹதீஸ் மறுப்பு கிடையாது. ரசூல்லா சொன்னாலும் நான் மறுப்பேண்டா தான் இது. ரசூல்லா சொன்னால் மறுத்திருப்பார் அவர். ரசூல்லா சொன்னது டவுட்டு, சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு மறுத்தா ஹதீஸ் மறுப்பில் வராது. இதை மறுத்து இருக்கார். இது ஒரு விஷயம். அப்போ இந்த தன்மை எல்லாத்தையும் இருந்திருக்கு, விளங்குதா இல்லையா, அது விளங்குது.